மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, இன்று நாங்கள் தரம் 9 மாணவர்களுக்கான தவணை 1 பாட அலகினை பார்க்க உள்ளோம். அதாவது ஆலயங்களும் இசையும். இங்கே ஆலயங்களும் இசையும் பற்றி காணப்படுகின்றது. அதாவது ஆலயங்களோடு எவ்வாறு இசை தொடர்பு படுகின்றது பார்த்தோம் என்று சொன்னால், இறைவனது நிறுத்தம் என்று சொல்லும்போது நடனத்தை குறிக்கின்றது. நாங்கள் ஆரம்பத்திலேயே நாங்கள் தரம் 6லேயே சங்கீதம், வாத்தியம், அதாவது கீதம், வாத்தியம், நிருத்தியம். கீதம் என்று சொன்னால் பாட்டு, அதே மாதிரி வாத்தியம் என்று சொன்னால் வாத்தியங்களில் இசைக்கப்படும் சங்கீதம், நிருத்தியம் என்று சொன்னால் நடனக்கலை. ஆகவே இந்த இறைவனது நிருத்தியமே இந்த இசை, நடனம், நாடகம் போன்றன உருவாவதற்கு ஒரு முதல் விடயமாக இங்கு காணப்படுகின்றது. அதாவது இசை, நடனம், நாடக கலை என்பன முதல் தோற்றம் பெறுவதற்கு இங்கே முதல் காரணமாக விளங்கப்படுவது இந்த நிறுத்தம் என்று சொன்னால் அந்த நடனம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, இந்த ஆலயங்களோடு இந்த இசை தொடர்பு படுவதற்கு ஆலயங்களிலே சிற்பங்கள், ஓவியங்கள் காணப்படுகின்றன. ஆலயங்களிலே சிற்பங்கள், ஓவியங்களும் காணப்படுகின்றது. அந்த சிற்பங்கள் வடிவங்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கும்போது, அங்கே சரஸ்வதியினுடைய கையிலே வீணையுடன் காணப்படும். அதேபோல் நாரதருடைய கையில் வீணையுடன் காணப்படுகின்றது. அதேபோல் சிவனுடைய கையில் உடுக்கு, அடுத்ததாக நந்தி மத்தளம் இசைப்பதை போல் இவ்வாறு காணப்படும். அடுத்தது கண்ணனுடைய கையிலே புல்லாங்குழல். இவ்வாறான ஓவியங்கள், சிற்பங்கள் ஆலயங்களிலே காணப்படுகின்றது. இதனை வைத்து பார்க்கும்போதும் இங்கு இசை எவ்வாறு ஆலயங்களுடன் தொடர்பு படுகின்றது என்பது எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஆலயங்களிலே புராண கதைகள், அதாவது புராண கதைகள் என்று சொல்லும்போது மீனாட்சி கல்யாணம், பார்வதி கல்யாணம், இவ்வாறான புராண கதைகளை, அதாவது ஆலயங்களிலே திருவிழா காலங்களில் அன்றைய நாள்களெல்லாம் கூடுதலாக இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெற்றது. இன்றும் நாங்கள் சில ஆலயங்களில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றது, பூங்காவன நிகழ்வுகள் நடைபெறுகின்றது. அந்த பூங்காவன தினத்திலே எல்லாம் இறைவனுடைய பூஜை நிகழ்வு நிறைவிற்கு வந்த பிறகு இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுகின்றது. அந்த நிகழ்வுகளிலே இசை நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன, இசை கச்சேரி நிகழ்கின்றது. இவ்வாறான நாட்டிய நாடகங்கள், அதாவது இறைவனுடைய புராண கதைகளை வைத்துக்கொண்டு நாட்டிய நாடகங்கள், இசை நிகழ்வுகள், இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுகின்றது. இதனை பார்க்கும்போதும் ஆலயங்களுடன் இசை எவ்வாறு தொடர்படுகின்றது என்பது எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே திருப்பள்ளி எழுச்சி. திருப்பள்ளி எழுச்சி என்பது கோவில்களிலே அதிகாலையிலே பாடப்படும் ஒரு
பாடலாக காணப்படுகின்றது. அன்றைய காலகட்டத்தில் இருந்து கூட இன்று வரை இந்த திருப்பள்ளி எழுச்சி, அதாவது இந்த திருப்பள்ளி எழுச்சி வந்து பூபால ராகத்தில் அமைக்கப்பட்டு இருக்கும். அதாவது அதிகாலையில் பாடப்படும் ராகம் வந்து பூபால ராகம். ஆகவே இந்த திருப்பள்ளி எழுச்சி ஆலயங்களிலே அதிகாலையிலே இறைவனுக்கு பாடப்படுகின்றது. அதையும் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஆலயங்களுடன் இசை தொடர்பட்டிருப்பதற்கு எங்களுக்கு இந்த திருப்பள்ளி எழுச்சியும் ஒரு ஆலயங்களில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக இருப்பதனால் அதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக ஓதுவார்கள், ஜாழ் மீட்டுபவர்கள் அந்த காலங்களிலே ஓதுவார்கள் என்று இருந்ததாக கூறப்படுகின்றது. அதே போல ஜாழ் மீட்டுபவர்கள் இவ்வாறானவர்கள் ஒவ்வொரு கோயில்களிலேயும் இதற்கண்டு இருந்தார்கள் என்று புராணங்கள் இதிகாசங்கள் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அதனை வைத்து பார்க்கும் போதும் இங்கு இந்த ஆலயங்களுடன் எவ்வாறு இசை தொடர்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது முரசு, அதாவது வாத்தியங்கள். ஆலயங்களிலே வந்து பூஜை நிகழ்வின் போது வாசிக்கப்படும் வாத்தியங்கள் என்று இருக்கின்றது. அவற்றினை பார்க்கும்போது நாங்கள் சங்கு, சேமக்களம், டமருகம் என்று சொன்னால் உடுக்கு, இந்த உடுக்கு வாத்தியத்தை நாங்கள் டமருகம் என்று சொல்லப்படுகின்றது. சில கிராமப்புற கோயில்களிலே பறை என்னும் வாத்தியம் காணப்படுகின்றது. ஆகவே இந்த கோவில்களில் பூஜை நிகழ்வுகளின் போது இவ்வாறான வாத்தியங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது சங்கு, சேமக்களம் இவ்வாறான வாத்தியங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக இந்த ஆலயங்களிலே சில நிகழ்வுகளின் போது, ஆலயங்களில் இடம்பெறும் சில நிகழ்வுகளின் போது கொம்பு வாத்தியம், அடுத்தது பறை, முரசு இவ்வாறான வாத்தியங்கள் வந்து ஆலயங்களில் இடம்பெறும் சில நிகழ்வுகளின் போது பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது. இவ்வாறான வாத்தியங்களின் மூலமும் இசை ஆலயங்களுடன் தொடர்பட்டிருக்கின்றதை நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஆலயங்களிலே சமய ரீதியான நிகழ்வுகள் அன்று தொட்டு அந்த காலத்திலேயும் இந்த சமய ரீதியான நிகழ்வுகள் என்று சொல்லும்போது கதா கலாச்சேபம் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்தது பஞ்சபுராணங்கள் இசைக்கப்படுகின்றது. இவ்வாறான சமய அறிவு ரீதியான சமய அறிவு போட்டிகள், இவ்வாறான நிகழ்வுகள். இந்த சமய அறிவு போட்டி என்பது இன்றும் ஆலயங்களிலே காணப்படுகின்றது. பன்னிசை இவ்வாறான நிகழ்வுகள் வந்து இந்த ஆலயங்களுடன் இசை எவ்வாறு தொடர்பட்டிருக்கின்றது, ஆலயங்களில் எவ்வாறு இசை தொடர்பு பட்டு இருக்கின்றது என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக மங்கள வாத்தியங்கள். மங்கள வாத்தியங்கள் என்று சொல்லும்போது தவில், நாதஸ்வரம். நீங்கள் கோவில்களிலே காணலாம் தவில் வாத்தியம். தவிலை அநேகமாக மேளம் என்று கூறுவார்கள். ஆனால் மேளம் என்பது அல்ல, அதற்குரிய பெயர் வந்து தவில், தவில் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த தவில் வாத்தியமும் நாதஸ்வரமும் கோவில்களிலே பூஜை நேரங்களிலும் திருவிழாக்களிலும் அநேகமாக இசைக்கப்படுகின்றது. அதாவது தவில், நாதஸ்வரம் இது வந்து மங்கள வாத்தியம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த தவில், நாதஸ்வரம் வாத்தியங்களை நாங்கள் மங்களகரமான வாத்தியங்கள் என்று அழைக்கின்றோம். அதாவது மங்கள வாத்தியங்கள் என்று சொல்லும்போது உங்களுக்கு தோல் கருவியோடு சம்பந்தப்பட்ட மங்கள வாத்தியமாக இங்கே தவில் காணப்படுகின்றது. அடுத்ததாக நாதஸ்வரம் வந்து காற்றுடன் சம்பந்தப்பட்ட காற்று கருவியான காணப்படும் வாத்தியமாக நாதஸ்வரம், அதாவது துளை கருவி என்று அழைக்கப்படுகின்றது நாதஸ்வரத்தை.
ஆகவே நாதஸ்வரமும் தவிலும் மங்கள வாத்தியமாக இங்கே காணப்படுகின்றது. இப்பொழுது வினாக்கள் இருக்கின்றது. இதனை நாங்கள் திரும்பவும் ஒரு முறை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். நாங்கள் அநேகமாக இந்த பாடம் விருப்பத்துக்குரிய பாடமாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இதனை மனனம் செய்துதான் வைத்து படிக்க வேண்டும் என்பது அல்ல. ஒரு பாடத்தை நாங்கள் விளங்கி கற்றோமானால் இந்த விடயம் எங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கி கற்றோமானால் நாங்கள் மனனம் செய்து வைத்திருக்க வேண்டிய அவசரம் எங்களுக்கு தேவைப்பட மாட்டாது. மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது ஆலயமும் இசையும் தான் பார்த்தினாங்க. நாங்கள் தரமேளிலே பார்த்தினாங்கள் இசை எவ்வாறு ஆலயங்களுடன் தொடர்பட்டு வளர்ச்சி அடைந்து கர்நாடக சங்கீதமாக உருவாக்கப்பட்டது என்பதை நாங்கள் தரமேளில் பார்த்தினாங்க. அதாவது பண்ணிசை மூலமாக எவ்வாறு வளர்ந்தது, அதுக்கு அடுத்த கட்டமாக அது கர்நாடக சங்கீதம் புரந்தரதாசர் அவர்கள் மாயமால கவலை ராகத்தில் ஸ்வர வரிசைகளை, அதாவது அப்பியாச வரிசைகளை எந்த ராகத்தில் பாடப்பட வேண்டும் என்பதை எவ்வாறு அதை வகுத்தார் என்பது பற்றி நாங்கள் தரம் 7 பார்த்தினாங்கள். ஆலயங்களுடன் தொடர்படும் இசை எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது என்பதை பண்ணிசை மூலம்தான் அது வளர்ச்சி அடைந்தது. நாங்கள் ஏற்கனவே நீங்கள் சிறிய வகுப்புகளில் படித்திருப்பீர்கள். திருஞான சம்பந்தருடைய தோடுடைய செவ்வியன் அவர் பாடியதால் அந்த திருஞான சம்பந்தர் தோடுடைய செவ்வியன் என்னும் தேவாரம் பாடினார். அவருக்கு அப்போது பொற்றாளம் கிடைக்கப்பட்டது என்று நாங்கள் படித்திருப்போம். அப்போ திருஞான சம்பந்தருடைய அந்த காலத்திலேயே இசை பாருங்க ஆலயத்துடன் எவ்வாறு தொடர்பு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர் அந்த கோவிலுக்கு தகப்பனார் கூட்டிக் கொண்டு சென்ற போதுதான், அவர் கேணியிலே நீராடச் சென்ற போதுதான் அவர் தன்னுடைய தந்தையை காணாது இந்த கோவிலில் வைத்துத்தான் அந்த தேவாரத்தை அவர் பாடினார். தோடுடைய செவியன் இறைவனை அவர் வர்ணித்து பாடினார். அவர் அந்த தோடுடைய செவியன் என்னும் தேவாரம் பாடப்படும் போதுதான் பாடிவது அவருக்கு பொற்றாளம் கிடைக்கப்பட்டது. அப்ப அந்த தாளத்துடன் அவர் பாடினார். அப்ப நான் இதன் மூலமாக பாருங்க ஆலயத்துடன் இசை எவ்வாறு தொடர்பட்டு வந்திருக்கின்றது என்பதையும், அந்த தாளம் போட்டு பாடப்படுவது திருஞான சம்பந்தருடைய காலத்திலேயே வந்துவிட்டது. அதாவது 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில். நீங்கள் இதை கொஞ்சம் விளக்கமாக தரம் 10 படிப்பீர்கள். ஆகவேதான் நான் இப்போதே உங்களுக்கு சில விஷயங்களை இப்போதே கூறுகின்றேன். இந்த சங்கீதத்தை பொறுத்தமட்டில் நாங்கள் தரம் 6 இருந்து சில விஷயங்களை நாங்கள் படிப்பதை மனதில் பதித்து வைத்திருக்க வேண்டும். ஆகவே இங்கே இந்த ஆலயங்களோட எவ்வாறு இந்த இசை தொடர்பு பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த 7ஆம் 8ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் அந்த பொற்றாளம் கிடைத்து தாளத்தை போட்டு பாடினார். இதன் மூலமாக நாங்கள் அப்போ 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே இந்த இசை ஆலயத்துடன் எவ்வாறு தொடர்பட்டிருக்கின்றது என்பதையும், இந்த தாளத்துடன் நாங்கள் பாடப்படுவது அன்றைய காலத்திலேயே வந்துவிட்டது. இந்த தாளம் போட்டு பாடப்பட வேண்டும் என்பது அன்றைய காலத்திலேயே வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ தாளம், அந்த தாளம் ஒரு இசைக்கருவி, தாளம் ஒரு இசைக்கருவி என்பது நாங்கள் தரம் 8 பார்த்து நாங்கள், அதாவது 4 வகையான காற்றுக்கருவி, துளைக்கருவி, கஞ்சற்கருவி. அப்போ அந்த கஞ்சக்கருவி தான் இந்த உலோகத்தினால் செய்யப்பட்டது. தாளம் உலோகத்தினால் செய்யப்பட்டது. அப்ப இசைக்கருவிகள் எல்லாமே ஆலயத்துடன் தொடர்புபட்டு வருகின்றது. நாங்கள் ஒரு பஜனை நிகழ்வை ஒரு ஆலயத்தில் பாடப்படும் போது கூட திருவிழாக்கள் நடக்கின்றது. அந்த திருவிழாக்களிலே சுவாமி வலம் பெறும்போது அந்த பின்னாலே அந்த பஜனை பண்ணிசை போன்ற பாடல்களை பாடிக்கொண்டு வருவார்கள். அதற்கு
அவர்கள் இந்த தாளத்தை போட்டு பாடுவார்கள். இந்த செப்பினால் ஆக்கப்பட்ட தாளத்தை போட்டு பாடுவார்கள். அடுத்ததாக டோலக், அவ்வாறான சில வாத்தியங்களை கூட அங்கு பயன்படுத்துவார்கள். அப்போ அந்த இசை கருவிகள் கூட ஆலயங்களுடன் எவ்வாறு தொடர்பு பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது மல்லாரி இசைக்கப்படுகின்றது. இறைவன் வலம் வரும் போது ஆலயத்திலே மல்லாரி என்ற ஒன்று இந்த தவில் நாதஸ்வரங்களில் இசைக்கப்படுகின்றது திருவிழா காலங்களிலே. அந்த மல்லாரி இசைக்கப்படுவதை நாங்கள் அயலில் இருப்பவர்களுக்கு அந்த நாதஸ்வர தவில் ஒளி மூலமாக அவர்களுக்கு அந்த மல்லாரி அந்த இசை கேட்டவுடன் அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள், சுவாமி எழுந்தருளி விட்டார் என்பது. ஆகவே பாருங்கள், இந்த வாத்திய இசை எவ்வாறு ஆலயத்துடன் தொடர்புபடுகின்றது என்பது. அதாவது இந்த தவில் நாதஸ்வரம் இது ஒரு மங்களகரமான வாத்தியம். அப்போ அன்றைய காலங்களில் இந்த புராண இதிகாசங்களால் வாயிலாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ கொஞ்சம் அந்த இசைக்கருவிகள், பாரம்பரிய இசைக்கருவிகள் கொஞ்சம் மறைவி கொண்டு போய் கொண்டிருக்கின்றது. அதாவது இப்போதும் கிராமப்புறங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. பறை, உடுக்கை நாங்கள் டமருகம் என்று அழைப்போம். மற்ற கொம்பு வாத்தியம், கொத்துமணி, சேமக்கலம், சங்கு, இவை சேமக்கலம் சங்கு எல்லாம் இப்போதும் பயன்படுத்தப்படுகின்றது. சேமக்கலம், சங்கு இவ்வாறான வாத்தியங்கள். ஆகவே இந்த ஆலயங்களுக்கும் இசைக்கும் ஏன் தொடர்பு என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். இப்போது நான் கூறியவற்றை வைத்துக்கொண்டு உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதாவது இறைவனுடைய நிறுத்தம்னு சொல்லும்போது நடனம். இந்த இறைவனோட அந்த நிறுத்தம் தான் எங்களுடைய அந்த இசை, நடனம், நாடகம் என்பவை உருவாவதற்கு ஒரு முதலான ஒரு கண்ணாய் இருந்தது இந்த நிறுத்தம் என்று சொன்னால் நடனம். அடுத்ததாக கோவில்களில் நாங்கள் பார்க்கும்போது சிற்பங்கள் மூலமாக நாங்கள் இந்த இசை வளர்ச்சி ஆலயங்களிலோடு தொடர்பட்டு இருக்கின்றது, இறைவனோடு தொடர்பட்டு இருக்கின்றது என்பதை உணர்த்துவது அந்த ஆலயங்களில் காணப்படுற சிற்பங்கள், ஓவியங்கள். அதாவது நாரதர் கையில் இருக்கிற வீணை, அடுத்ததாக நந்தி மத்தளம் வாசிப்பது போல் காணப்படும் சிற்பங்கள் அல்லது ஓவியங்கள், அடுத்தது சரஸ்வதி கையில் காணப்படுற வீணை, சிவன் கையில் உடுக்கு, கண்ணன் கையில் புல்லாங்குழல், இவ்வாறான வாத்தியங்கள் காணப்படுவதைத்தான் நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு கூறியிருந்தேன். அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சி பாடப்படுகின்றது. திருப்பள்ளி எழுச்சி பூவாள ராகத்தில் அதிகாலையில் பாடப்படுகின்றது. ஆகவே அங்கேயும் இசை ஆலயத்துடன் எவ்வாறு தொடர்பட்டிருக்கின்றது? பூவாள ராகம் என்பது அதிகாலையில் பாடப்படும் ராகம். திருப்பள்ளி எழுச்சி பன்னிசை ஓதப்படுகின்றது. ஓதுவார்கள்னால் பன்னிசை. அடுத்ததாக சுவாமி வலம் வரும்போது நவசந்தி பண் என்று கூறப்படுகின்றது. அந்த நவசந்தி பண் வாசிக்கப்படுகின்றது. அப்போ இவ்வாறான நிகழ்வுகளை பார்க்கும்போது எங்களுக்கு புலனாகின்றது எவ்வாறு இந்த ஆலயத்துடன் இசை தொடர்பட்டு காணப்படுகின்றது என்பது தெரிய வருகின்றது. இப்பொழுது நாங்கள் இதில் வர்ற வினாக்களை பார்ப்போமானால், மங்களகரமான வாத்தியம் என்று சொன்னால் தவில் நாதஸ்வரம். மங்களகரமான வாத்தியம் என்று சொன்னால் தவில் நாதஸ்வரம் என்று நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்ததாக ஆலயங்களிலே அதிகாலையில் பாடப்படும், அதிகாலையில் ஆலயங்களில் இசைக்கப்படும், ஆலயங்களில் அதிகாலையில் இசைக்கப்படுவது எதென்று சொன்னால் திருப்பள்ளி எழுச்சி. அடுத்ததாக பாருங்கள், உற்சவ காலங்களிலே இறைவன் வீதி உலா வரும்போது இசைக்கப்படுவது, அதாவது நவசந்தி பண். அடுத்தது பஞ்சபுராணம் என்பன காணப்படுகின்றது. இவ்வாறாக இந்த வினாக்கள் காணப்படுகின்றது. அடுத்ததாக ஆலயங்களில் இசைக்கப்படும் வாத்தியங்கள், ஆலயங்களில் இசைக்கப்படும் வாத்தியங்கள்
என்று சொன்னால் ஜாழ், முரசு இவ்வாறான வாத்தியங்கள், கொம்பு முறி, கொத்துமணி இவ்வாறான வாத்தியங்கள் காணப்படுகின்றது. அடுத்ததாக இங்கே சமய அறிவினை நாங்கள் இந்த ஆலயங்கள் மூலமாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அந்த நிகழ்வுகள் மூலமாக நாங்கள் சமய அறிவினை மக்களுக்கு ஊட்டக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இங்கே கூறப்படுகின்றது. ஆகவே ஆலயங்களுடன் எவ்வாறு இந்த இசை தொடர்பு பட்டு இருக்கின்றது என்பதை நீங்கள் வெற்றை வைத்துக்கொண்டும் குறித்து கொள்ளலாம். நான் கூறியவற்றை வைத்துக்கொண்டும் நீங்கள் அதில் பாயிண்ட்ஸை எடுத்து வைத்து கொள்ளலாம். அதாவது ஆலயங்களுடன் இசை எவ்வாறு தொடர்பட்டிருக்கின்றது, என்னென்ன விஷயங்கள் கூறியிருக்கின்றேன் என்பதை நீங்கள் முதல்ல இருந்து மனதில் பதித்து வைத்தீர்கள் என்றால் இது பெரிய ஒரு விஷயமாக இல்லை. ஆலயங்களும் இசையும், அதாவது ஆலயங்கள் என்னென்ன இசை சம்பந்தமான எவ்வாறான தொடர்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் இப்போது தரம் 9 நாங்கள் பார்த்துருக்கின்றோம். தரம் 7 நாங்கள் ஆலயங்களுடைய இசை எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது, ஆலயங்களுடன் தொடங்கின அந்த இசை எவ்வாறு வளர்ச்சி அடைந்து காணப்பட்டது என்பதை நாங்கள் பார்த்து ஆகவே தவில், நாதஸ்வரம், மங்களகரமான வாத்தியம். அடுத்தது ஆலயங்களில் பயன்படுத்தக்கூடிய வாத்தியங்கள் என்று சொல்லும்போது முரசு, கொம்பு வாத்தியம், பறை, டமருகம், கொத்துமணி இவ்வாறான வாத்தியங்கள் காணப்படுகின்றது. அடுத்ததாக அதிகாலையில் கோவில்களிலே அதிகாலையில் இறைவனுக்கு பாடப்படும் ஒரு உருப்படி, அதாவது அதிகாலையில் பாடப்படுவது, அதனுடைய பெயர் திருப்பள்ளி எழுச்சி. திருப்பள்ளி எழுச்சி. இந்த அதிகாலையில் பாடப்படும் சில விஷயங்கள் இதில் இல்லை. இந்த அதிகாலையில் பாடப்படும் இந்த திருப்பள்ளி எழுச்சி பூபால ராகத்தில் பாடப்படுகின்றது. திருப்பள்ளி எழுச்சி பூபால ராகத்தில் பாடப்படுகின்றது. அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஆலயங்களிலே முக்கியமான நிகழ்வுகளின் போது, திருவிழா காலங்களில் மீனாட்சி கல்யாணம், பார்வதி கல்யாணம் இவ்வாறான நிகழ்வுகள் இந்த திருவிழா காலங்களில் அங்கே இடம்பெறுகின்றது. இதனை ஆலயங்களுடன் இடம்பெறுவதனால் எவ்வாறு இந்த இசை வளர்ச்சி ஆலயங்கள், அதாவது நாட்டிய நாடகங்களாக இடம்பெறுகின்றது. இந்த மீனாட்சி கல்யாணம், பார்வதி கல்யாணம்னு சொல்லும்போது அவை நாட்டிய நாடகமாக இடம்பெறுகின்றது, நாடகங்களாக இடம்பெறுகின்றது. அப்போ இவ்வாறான நிகழ்வுகள் மூலம் இடம்பெறும் போது அங்கே இசை எவ்வாறு வளர்கின்றது, ஆலயங்களுடன் எவ்வாறு தொடர்படுகின்றது என்பதை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த சமய, அதாவது புராண கதைகள், கலாட்சேபம் இவ்வாறான மூலம் நாங்கள் கதைகளை ஆலயங்களில் கூறுகின்றார்கள். அடுத்து ஓதுபவர்கள் பன்னிசைகளை ஓதுகின்றார்கள். இதன் மூலம் நாங்கள் சமய விடயங்களை மக்களுக்கு அறியத்தரக்கூடியதாக இருக்கின்றது. கோவில்களில் இந்த சிற்பங்கள் மூலம் நாங்கள் இந்த இசைக்கலை எவ்வாறு வளர்ந்துள்ளது என்பதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஆலயங்களும் இசையும் என்பது பற்றி உங்களுக்கு இதில் விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மாணவர்களே, இந்த வினாக்களையும் நீங்கள் குறித்து கொள்ளலாம். இதில் பெருசாக கணக்கு ஒன்றுமே இல்லை.
ஒரு சிறிய விஷயம்தான் இருக்கின்றது. இந்த ஆலயங்களும் இசையும் தான் பார்த்தோம். அதில் நிருத்தியம் இறைவனுடைய நிருத்தியம்தான் இந்த இசை நடனம் நாடகங்கள் வளர்ந்து வருவதற்கு ஒரு கண்ணாய் இருந்திருக்கின்றது என்பதை குறிக்கப்படுகின்றது. அடுத்ததாக பார்த்து நாங்கள் இந்த இறைவனோட தொடர்பட்டிருப்பது சில ஆலயங்கள் என்ன அநேகமான ஆலயங்களை வந்து இந்த சிற்பக்கலை ஓவியக்கலைகள் காணப்படுகின்றது. அந்த சிற்பக்கலை ஓவியக்கலைகளில் வந்து சரஸ்வதியுடைய கையில் வீணை, நாரதர் கையில் வீணை, அடுத்த நந்தி மத்தளம் வாசிப்பது போல் காணப்படுகின்றது. அடுத்தது சிவன் கையில் உடுக்கு காணப்படுகின்றது. இவ்வாறானவை சிற்பங்களாகவும் ஓவியங்களாகவும் ஆலயங்களில் காணப்படுவதை வைத்துக்கொண்டு நாங்கள் எவ்வாறு அந்த இறைவனோடு இந்த இசைக்கலை வந்து தொடர்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த ஆலயங்களில் வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடப்படுகின்றது. ஒரு 4 விடயம்தான் கூறப்பட்டு இருக்கின்றது. திருப்பள்ளி எழுச்சி பாடப்படுகின்றது. இந்த திருப்பள்ளி எழுச்சி வந்து பூபால ராகத்தில் இசைக்கப்படுகின்றது. அடுத்ததாக நவசந்திப்பன், அதாவது உற்சவ காலங்களில் இந்த நவசந்திப்பன் வாசிக்கப்படுகின்றது. அதாவது இசை நவசந்திப்பன் வாசிக்கப்படுகின்றது என்பது அறியக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக சமய அறிவினை மக்கள் அறியக்கூடிய வகையில் சில புராண இதிகாசங்களை நாங்கள் இந்த திருவிழா காலங்களில் மக்களுக்கு நாடகங்கள், நடனங்கள், நாட்டிய கலைகள் மூலமாக நாங்கள் அறிமுகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே மாணவர்களே, இது சம்பந்தமான வினாக்களும் காணப்படுகின்றது. இவற்றையும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். ஆகவே நாங்கள் இந்த ஆலயங்களும் இசையும் என்பது பற்றி இவற்றுடன் நிறைவிற்கு கொண்டு வருகின்றேன். வணக்கம் மாணவர்களே, நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.